யார் கடவுளின் பிள்ளைகளாக முடியும் என்ற தலைப்பில் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இயேசு கூறுகிறார், நீங்கள் தந்தையிடம் ஜெபிக்கும்போது ஒரு அறைக்கு சென்று கதவை தாளிட்டு விட்டு தனிமையில் ஆண்டவரிடம் வேண்டுங்கள். இதை நாம் வேறு விதமாக கூட சிந்தித்து பார்க்கலாம். நீங்கள் உங்கள் தந்தையிடம் பேச வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் இதய கதவை அடைத்துவிட்டு, அதாவது அதற்குள் வேறு எந்த சிந்தனையும் அனுமதிக்காமல், வேறு யாரையும் அனுமதிக்காமல் இறைவனோடு உங்கள் உள்ளத்தில் தனித்திருங்கள். ஆக தனிமையில் இறைவனை காண முடியும், தனிமையில் இறைவனை அனுபவிக்க முடியும், தனிமையில் அவருடைய அருளை பெற முடியும், தனிமையில் அவரோடு ஒன்றித்திருக்க முடியும். ஆனால் கூட்டமாக மன்றாடும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியுமே ஒழிய அவரோடு தனித்திருக்க முடியாது. ஆக இது அடிப்படையாக நம்முடைய வாழ்வில் நாம் சிந்தித்து பார்த்து வாழ வேண்டிய ஒன்று. மீண்டும் இயேசு கூறுகிறார், நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று கத்துவதால் விண்ணகத்தில் நுழைய முடியாது. அப்படி என்றால் என்ன பொருள்? உங்கள் வாழ்வில் தேவையான மாற்றத்தை கொண்டு வராமல், இறை வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், நான் சொல்வதுதான் சரி, நான் செய்வது மட்டும்தான் சரி என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இறைவனை பார்த்து ஆண்டவரை அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இறைவன் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார் என்பதுதான் இது குறிப்பிடுகின்றது. காரணம், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றவே நீங்கள் விரும்புகிறீர்களே ஒழிய இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முன் வரவில்லை என்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இங்கே அடிப்படையாக தேவைப்படுவது நம்பிக்கை. இயேசு கூறுகிறார், உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. ஒவ்வொரு புதுமைக்கு பின்பும் இயேசு சொல்லக்கூடியது இந்த வார்த்தை தான், உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. ஆக குருவானவர்கள் அல்லது உங்களோடு இருந்து ஜெப வழிபாடு நடத்துபவர்கள், பாஸ்டர்கள் உங்களை குணப்படுத்தவில்லை. மாறாக இயேசு அவர்கள் வழியாக உங்களை குணப்படுத்துகிறார். ஆனால் அந்த மனிதர்கள் குருக்களாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், உங்களை ஜெபிப்பதற்காக தூண்டுகின்றார்கள். நீங்கள் நம்பிக்கையில் ஆழப்பட வேண்டும் என்று அவர்கள் உங்களை நம்பிக்கையில் ஆழப்படுத்துகின்றார்கள். நீங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் வேண்டும் பொழுது ஆண்டவர் அருளடையாளங்களை அவர் வழியாக செய்கின்றார். ஆக நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டியது இயேசு கிறிஸ்துவை தவிர குருக்களையோ மற்றவர்களையோ அல்ல. மாறாக நீங்கள் யாரை தேட வேண்டும்? இயேசுவை தேட வேண்டும். அதைத்தான் இயேசு கூறுகின்றார், உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. இயேசு இன்னும் ஒரு ஓமையை கூறுகிறார், அதாவது பாறை மீது கட்டப்பட்ட வீடு. இன்று நம்மில் பலர் மணல் மீது கட்டப்பட்ட வீடுகளாக இருக்கின்றோம். காரணம், நம்பிக்கையின்மை. யாராவது ஒருவர் அங்கே புதுமை நடக்கிறது அல்லது இங்கே புதுமை நடக்கிறது, அங்கே சுரூபத்திலிருந்து தண்ணீர் வருகிறது அல்லது பாடுபட்ட சுரூபத்திலிருந்து ரத்தம் வடிகிறது என்றெல்லாம் கூறுகின்ற பொழுது அவற்றை நோக்கியே நாம் ஓடுவதற்கு தயாராகின்றோம். காரணம், நாம் இன்னும் பாறை மீது கட்டப்பட்ட வீடுகளாக இல்லை, மாறாக மணல் மீது கட்டப்பட்ட வீடுகளாக இருக்கின்றோமாக நம்முடைய நம்பிக்கையானது ஆழமான நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்கள் என்பவர்கள் இன்பம், துன்பம், சுமை, சோதனை, வேதனை, கடன் எது வந்தாலும் அசையாமல் நங்கூரம் போல நம்பிக்கையில் உறுதியாக நிற்பவர்கள். மற்றவர்களெல்லாம் நிலைகுலைந்து அங்குமிங்கும் ஆக அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிந்தித்து பார்ப்போம், என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஆழமானதாக இருக்கின்றதா அல்லது அலைகளைப் போல் மேலோட்டமாக அசைந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றதா? ஆழமான நம்பிக்கை என்றால் நான் பாறை மீது கட்டப்பட்ட வீடை போன்று ஆண்டவருடைய வார்த்தையை மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றன அர்த்தம். அதே நேரம் என்னுடைய நம்பிக்கை ஆழப்படாமல் இருக்கின்றது என்றால் மணல் மீது கட்டப்பட்ட வீட்டை போன்று நான் நிலையிழந்து அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றேன், நம்பிக்கையற்றவனாக. சிந்தித்து பார்த்து ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ முற்படுவோம். நம்முடைய குடும்பம் ஒவ்வொன்றையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.